வணக்கம் மக்களே. கடைசியாக வந்து இப்போது ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ம இட்டாலி சொந்த ஊர் கிளம்பியாச்சு. நம்ம இனிமேல் சொந்த ஊரே வந்து இட்டாலி தான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, கீழே வந்து பஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. சரி, அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வரும்போது தான் தெரிஞ்சது. பாருங்கள், கீழே வந்து ரோடு பைபாஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பைபாஸு. ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா வுட்லேயே வந்து செஞ்சுருக்காங்க. இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா வுட்லேயே செஞ்சுருக்காங்க. ஃபுல் வுட்டு தான். அது எப்படின்னு சொல்லிட்டு கீழே காட்டுறோம் பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்புறம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பேப்பர் போயிட்டுருக்குது. அந்த எண்டில் தான் வந்து ஈஃபில் டவர் இருக்குது. ஆனால் ஈஃபில் டவர் வந்து நைட்டில் டைமில் தெரியல. ஸோ அந்த ஆறு எப்படி சும்மா அப்படியே பார்ப்போம். அதே மாதிரி நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்தனால அது ஒரு குட்டி வீடியோ போடணும்னு பார்த்தேன். போட முடியல, டைம் இல்லை. நம்ம ட்ராவலில் இருக்கிறதுனால போட முடியல. ஸோ இட்டாலியில் போயிட்டு நல்லபடியாக போடுவோம், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் வேலை இருக்குமா, ஸ்டடி பண்ண முடியுமா அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இல்லைனா இப்போயே சொல்லிடுறேங்க. ஏன் டைம் எடுத்துக்கணும். இங்கே ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி விசா ஸ்டடி பண்ணலாம். தென் வந்து ஒர்க் பர்மிட்டில் வந்தவங்களுக்கு ஸ்டடி பர்மிட் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக செலவாகும், ரொம்பவே செலவாகும். 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணோம் அப்படின்னா பண்ணலாம். இல்லை எனக்கு அவ்வளோலாம் முடியாது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து வேலை செய்யணும் அப்படின்னா லீகல் டாக்குமெண்ட் வேணும். லீகல் டாக்குமெண்ட் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டில் ஒரு சிலர் இருக்காங்க. அவங்களும் விசா போட்டு தர மாட்டாங்க, கண்டிப்பாக முடியாது. இங்கே வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இல்லீகலாக தான் ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா அசைலம் போடணும். அசைலம் போடுறது ரொம்ப வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் நான், சரிங்களா? அசைலம் போட வேண்டாம். அப்படியே ஒர்க் பண்ணால் விசா போட்டு தராங்க அப்படின்னா அவங்கள நம்பி நீங்கள் வரலாம். இல்லைனா வந்து வரது வேஸ்ட்டு தான். வேலை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஸ்கேம் நடக்குது. நிறைய பேர் வந்து வேலை வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டாங்க. நான் யாரையும் சொல்லலை, யாரும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லலை. அது தெரியும், இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சிலருக்கு தெரியும். தென் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரணும் அப்படின்னா ஸ்டடி விசாவில் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது உங்களுக்கு. இல்லை அப்படின்னா வேஸ்ட்டு தான். சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா 1200 வரைக்கும் மோஸ்ட்லி இங்கே வந்து ஒரு ஜாப்புக்கு போனீங்கன்னாவே சிம்பிள், ஏதாவது ஒரு சின்ன ஜாப்புக்கு போனீங்கன்னா கூட தராங்க. அதனால் வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து லாங்குவேஜ் கோர்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். விசாவும் மேபி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வேறு கண்ட்ரிலேருந்து அசேலம் வச்சுட்டு இங்கே வந்தாலையும் இங்கே வந்து பாசிபிள். ஆனால் அசேலம் மோஸ்ட்லி கிடைக்காது. அதை மோஸ்ட்லி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், ரிவர் தெரியல, பெரிய ரிவர் தான். இந்த ரிவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஃபில் டவர் பக்கம் போகும். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சு வைக்க மாதிரி இருக்குங்களா, அதுதான் ஈஃபில் டவர். தெரியல, நைட் டைமில் தெரியல. இந்த ரிவரில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள் போட்டு. நைட் டைமில் தெரிலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போட்டில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஈஃபில் டவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா பகல் டைமில் மட்டும்தான் அழகாக இருக்கும், நைட் டைமில் முக்கியம் தான் இருக்கும். நான் போய் பார்த்துட்டேன், நான் வீடியோ எடுக்கல, சரிங்களா? தென் வந்து ஃப்ரான்ஸை பற்றி டீட்டெயில் வேணும்னா முழுசாக நான் வீடியோவில் சொல்ல முடியாது. ஒரு சில நிறைய சட்ட சிக்கல் இருக்கிறனால சொல்ல முடியாது. ஸோ கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். கண்டிப்பாக யாரும் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து லீகலாக கார்டு இருந்துச்சுன்னா மட்டும் வாங்கலாம், வர வேண்டாம். கார்டு இல்லாமல் வந்தீங்க அப்படின்னா சிக்கலை மாட்டிப்பீங்க. நம்ம கார்டு இருக்கனால பிரச்சனை கிடையாது. ஸோ கார்டு இல்லாமல் இங்கே ட்ராவல் பண்ணலாம், அங்கே ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ராவல் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர்த்துட்டு எங்கேயும் வேலைக்கு வந்து உட்கார முடியாது, சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரான்ஸ் ஆர்மி இங்கே வந்து ஆர்மியில் வந்து ஃபாரினர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அது எப்படின்னா அதை பற்றி நான் ஒரு வீடியோ முழுசாகவே போடலான்னு இருக்கேன். அதோட டீட்டெயில் வந்து பக்காவாக எனக்கு தெரியும். ஸோ ஃப்ரான்ஸ் ஆர்மியில் எப்படி ஜாயின் பண்ணுறது, எங்கே போய் பார்க்கணும், யாரை போய் பார்க்கணும் அப்படின்றது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து இந்த ரிவரை வந்து பேக் சைடில், ஏன்னா ஃப்ரண்ட் கேமராவில் தெரியல, பேக் கேமராவில் நான் எடுத்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம், சரிங்களா? என்னது இது, ஒன்றுமே புரியல. கண்ணில் பார்க்குறதுக்கு அழகாக இது ஃபோனில் கரெக்டாக வர மாட்டேங்குது. கேமராவில் எடுக்க முடியாது கைஸ். கேமராவில் சார்ஜர் போடுறது இல்லை, மறந்துட்டேன். ஃபோன் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கனால ஒரு சிலர் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஸோ கூடிய சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன், சரிங்களா?
இல்லை ஒரு வழியாக இட்டாலிக்கு வந்தாச்சு. இட்டாலியிலேருந்து நம்ம இட்டாலி ஃபாஸ்ட் ட்ரெயினில் போகிறோம். இப்போது பேசுகிறதே டயர்டாக இருக்குன்னா 900 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் கைஸ். அதனால் ஒரே டயர்டு. ஸோ இந்த புல்லட் ட்ரெயின் ஃபாஸ்ட் ட்ரெயின் கரெக்டாக 45 மினிட்ஸில் கிளம்பி ரூம் போய்ட்டோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு சும்மா லைட்டாக பார்ப்போமா? ஒரு நிமிஷங்க, பேக் கேமரா கட்டுறேன். பீச்சை பார்ப்போம்மா. இப்போது பீச்சுக்கு பாருங்க. ஐயோ, ஏன்னா சபையே வந்துட்டு இருக்குது. நிறைய ஃப்ளெக்ஸி பஸ் இருக்கிறதுனால எதுனே சரியாக தெரியவே மாட்டேங்குது. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது, என்ன பஸ்ஸுனே தெரியாது. இட்டாலி உள்ள ஜெனியோவில் கனெக்டிங் பஸ்ஸு சரிங்களா. நாங்கள் வந்து 8 மணிக்கு வந்தாச்சு. ஆனால் நைட்டு 12 மணிக்கு, இப்போ 12 மணி ஆகிட்டு இருக்குது. 2:30க்கு தான் பஸ்ஸு, அடுத்த பஸ்ஸு. பயங்கரமான குளிர் தாங்க முடியல. ஸோ அடுத்தது கடைசியாக நம்ம ரோம் போயிட்டு பார்ப்போம். நம்ம போகிற பஸ் இதுதான் பாருங்கள். ஆனால் வந்து முன்னாடியே நின்று போச்சு. ஆனால் எடுக்க மாட்டானுங்க. கரெக்டாக 12:30க்குனா 2:30க்கு தான் எடுப்பாங்க. பஸ்ஸை பார்த்தீங்களா?